வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க பர்த்டே வீடியோ அண்ட் ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி எடிட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் இன்ஷாட் அப்ளிகேஷன் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கொலேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிரிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 6 ஃபோட்டோஸ் வந்துட்டு அப்படியே வந்து ஒட்டுக்காக வந்து கொலேஜ் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்ககிட்ட இருக்க 6 ஃபோட்டோ இல்லைனா 8 ஃபோட்டோ 10 ஃபோட்டோ அந்த மாதிரி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. கீழே கேன்வாஸ் இருக்கும், 9:16 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. அதே டிக் ஐக்கான கொடுத்துட்டு உங்களுக்கு லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு நிறையா லேஅவுட்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த லேஅவுட் வந்து பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த லேஅவுட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒரு லேஅவுட்டே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே உங்களுக்கு அந்த லேஅவுட்டில் வேறு ஒரு ஃபோட்டோவை உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே அதுக்கிட்ட செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோவை மாற்றி செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஜூம் பண்ணணும்னா அந்த ஃபோட்டோவை மட்டும் டச் பண்ணி கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே ஜூம் பண்ணிங்கன்னா கரெக்டாக வராது, அந்த ஃபோட்டோவோட ஷேப் மாறும். இப்போ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டு ஃபோட்டோவை உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லா ஃபோட்டோவுமே கரெக்டாக அலைட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மேலே அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ இதில் பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோவை பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணமோ அந்த ஃபோட்டோவை மட்டும் இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை சேவ் பண்ணிவிட்டு ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலும் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரேம் இமேஜ் வந்து கொடுத்துருப்போம் இந்த மாதிரி ப்ளைனாக. ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நீங்கள் இப்போ நம்ம வந்து கொலேஜ் பண்ணியிருந்திருப்போம் ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமுக்கு மேலே இதை வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஃப்ரேமுக்குள்ளே ஃபிட் ஆகிடும். இப்போ மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல சிங்கிள் ஃபோட்டோ ஃப்ரேமாக வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கொலேஜ் பண்ணி இன்னொரு ஃபோட்டோ இன்னும் ஒரு 8 ஃபோட்டோ ஆட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சோலோவாக ஒரு ஃபோட்டோவை மட்டும் சிங்கிளாக அந்த ஃபோட்டோவை கூட ஆட் பண்ணிவிட்டு பிளண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ உங்களுக்கு பக்காவாக செட் ஆகிடும். அந்த ஃபோட்டோ பக்கம் இருக்க ஃப்ரேமில் டச் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களோட ஃப்ரேமுக்குள்ளே இந்த இமேஜை வந்து செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கான்றதும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஆகஸ்ட் மந்தோட காலண்டர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் இமேஜ், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போய்ட்டு கான்ட்ராஸ்ட் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. பிளண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு செட் ஆகிடும். இப்போ கீழே நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கீழே ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு நேமை மட்டும் கிராப் பண்ணிவிட்டு பிளண்ட் ஆப்ஷனில் வந்துட்டு மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ எந்த டேட்டில் பர்த்டேவோ அந்த டேட் மேலே இதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த டேட் இன்றைக்கி டேட் மேலே சும்மா எக்ஸாம்பிளுக்கு பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு என்ன டேட்டோ அதை மேலே மென்ஷன் பண்ணுங்கள். இதே உங்களுக்கு வேறு மந்தில் பர்த்டே அப்படின்னா குரோமில் அந்த மந்தோடைய இமேஜை சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி அதாவது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிட்டு இங்கே ஃபாண்ட் பக்கம் இருக்கும், அந்த ஃபாண்டில் உங்களுக்கு என்ன ஃபாண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டபுள்யூ போட்டு அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ என்ன டிஃபால்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம போல்டான ஃபாண்டே செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டைலிஷாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பக்க கலர் ஆப்ஷன் இருக்கும். டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும், இந்த இடத்துல இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை டபுள் டேப் பண்ணுங்கள். ஷேடோ ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த ஷேடோவை நீங்கள் ஆப் பண்ணுறதா இருந்தாலும் ஆப் பண்ணிக்கலாம், இல்லை இருக்கட்டும் அப்படின்னாலும் விட்டுறலாம். அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக கீழே செட் பண்ணிட்டு மறுபடியும் டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேம் என்னவோ அந்த நேமை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சிஎம் விஜய்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மென்ஷன் பண்ணிட்டு பக்கம் டபுள்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வேறு ஒரு ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பக்க கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வேறு ஒரு கலரை கொடுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளாக் கலர் கொடுத்துட்டோம். பிளாக் கலரே கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் இதாக இருக்காது, அதனால் வேறு கலரை கொடுத்துக்கோங்க. டிக்கைக்கான கொடுத்துருங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலேயும் செட் பண்ணிக்கோங்க, இல்லை கீழேயும் செட் பண்ணிக்கோங்க.
அது யுவர் சாய்ஸ் தான். கொஞ்சம் ஹாப்பி பர்த்டேன்றதை கொஞ்சம் மேலே தூக்கி செட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும் அப்படின்னா அதுக்கு கீழே உங்களோட நேமை வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தெரியணுன்றதுலாம் இல்லை, சும்மா ஒரு ஸ்டைலிஷாக நம்ம அதுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ மறுபடியும் டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு பர்த்டே இப்போ பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், ஸோ ஃபாதர், சிஸ்டர், பிரதர் யாருக்கு வேணாலும் மேக் பண்ணலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரோமில் ஒரு சென்டென்ஸை சர்ச் பண்ணிங்கனாலே வரும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த சென்டென்ஸ் வேணுமோ அதை டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சென்டென்ஸை வந்துட்டு காப்பி பண்ணியிருக்கேன். அந்த சென்டென்ஸை இந்த இடத்துல கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சென்டென்ஸ் வேணும் அப்படின்னா கொஞ்சம் மேலே தூக்கி செட் பண்ணிடலாம். ஏன்னா அது கீழே கொஞ்சம் ஒரு 2 எமோஜிஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி நான் ஆட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டென்ஸ் ஆட் பண்ணிட்டோம். மறுபடியும் டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது எமோஜிஸ் வந்து நம்ம வந்து சும்மா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச எமோஜிஸ் ஒரு 4 or 5 எமோஜிஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எமோஜி செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். அதோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு அந்த சென்டென்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் கண்டிப்பாக. அந்த இடத்துல இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமாக உங்களுக்கு பக்காவாக ஷோ ஆகும். இப்போ இதெல்லாம் கரெக்டாக மேக் பண்ணிட்டீங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துருங்க. அதை நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேமாக கூட மேக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அதில் கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணி ஃபிட்டை கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்க்ரீனுக்கு செட் ஆகிடும். டியூரேஷன் எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோ கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ கொடுத்துருக்கேன். அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதில் இருக்க வால்யூம் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு பிளெண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஆடியோன்னு இருக்கும். மியூசிக்கை கிளிக் பண்ணி ஓனாக உங்கள் கேலரியில் இருக்க சாங்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். நீங்கள் என்ன சாங் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேமாக கூட யாருக்காவது கிஃப்ட் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.